இந்த மாதிரியான நல்லவங்களும் இருக்கதாங்க செய்றாங்க. எங்க மகன் பெங்களூர்ல வேலை செய்யும்போது ஃபர்ஸ்ட்டு மாசம் சம்பளம் வாங்கிட்டு, வண்டியில வரும்போது பர்ஸ மிஸ் பண்ணிட்டாப்புல. ரூமுக்கு வந்து பார்க்கும்போது தான் பர்ஸ தவற விட்டது தெரிய வருது. 1 மணி நேரம் கழிச்சு அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, "எங்கடா இருக்க? பர்ஸ தொலைச்சிட்டியான்னு?" கேட்டிருக்காப்புல. "எப்புட்றா உனக்கு தெரியும்னு?" சொல்லி கேட்டோன்னே, "உன் பர்ஸ்ல என் நம்பர் இருந்ததுனால, என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி ஹிந்திக்காரவங்க 2 பேர் பேசுனாங்க. போய் உனக்கு தான் ஹிந்தி தெரியுமில்ல, அவங்க கிட்ட போய் பர்ஸ வாங்கிக்க." அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவன் சொன்ன இடத்துல போய் பார்க்கும்போது 2 பேரு கணவன், மனைவி 2 பேரும் நின்னுட்டு இருந்திருக்காங்க. அவங்க நின்ன இடத்துல பெரிய ஹாஸ்பிட்டலும் இருந்திருக்கு. என் பையன் பர்ஸ வாங்கிட்டு, "ரொம்ப நன்றிங்க. ஃபர்ஸ்ட்டு மாசம் சம்பளம் வாங்கிட்டு மிஸ் பண்ணிட்டோமேன்னு கவலையா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸுங்க." அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, "நாங்க இந்த மாரி வெளியூர்லேருந்து வந்திருக்கோம். நாளைக்கு எங்க 3 1/2 வயசு குழந்தைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஆப்ரேஷன் இருக்கு. ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என் குழந்தைக்காக நாளைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கங்கன்னு" சொல்லியிருக்காங்க. உடனே எங்க பையன் நடந்தது எல்லாமே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாப்புல. "அந்த குழந்தைக்காக நாளைக்கு வேண்டிக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் கோயில்ல போய் வேண்டிட்டுங்க. எங்க பையனும் வேண்டிட்டாப்புல. வெளியூர்லேருந்து வந்தாலே நம்ம பயப்படுவோங்க. இந்த மாரி வெளியிலேருந்து வந்தவங்க நல்லவங்களும் இருக்காங்க.